உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? நமக்கு ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அது நமக்கு சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம்? எல்லாரும் சக்ஸஸ் ஆகி போயிட்டுருக்காங்க, நமக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதுன்னு மனசை வந்து தளர விடவே விடாதீங்க. ஸோ இதை விட பெஸ்ட்டாக நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிங்க. ஸோ நானுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணது தான் வந்துட்டு ஆஷிஃபா பொட்டிக்னு ஒரு பொட்டிக். ஸோ இந்த பொட்டிக் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எனக்கு கை கொடுக்கல. இருந்தாலுமே இது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்தது. அடுத்த தடவை நம்ம தப்பு பண்ணாமல் நம்ம வந்துட்டு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் கொடுத்த சக்ஸஸ் தான் என்னுடைய அக்ஃபா கேக்ஸ். இதில் வந்துட்டு இன்றைக்கி தினம் நான் ஆர்டர்ஸ் எடுத்து கேக்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் யூடியூப்பில் வந்து நான் அடிக்கடி இதை வந்து சொல்கிறது கிடையாது, அவ்வளோதான். இருந்தாலுமே உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சி நல்லபடியாக ஒரு சக்ஸஸ்க்கு போங்க, கன்ஃபார்மாக வின் பண்ணிடலாம்.